ரஜினிகாந்த் சார் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக தயாராகி வரும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்க சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்து வருகின்றது. சமீப காலமாக ரஜினி சாரின் ஆஸ்தான இசையமைப்பாளரான அனிருத் தான் இப்படத்திற்கும் இசையமைத்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. ரஜினி சார் உட்பட இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். நாகார்ஜுனா, சௌபின் ஜாயர், உபேந்திரா என பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்போது இப்படத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்று கூலி படத்திலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருப்பதாக சன் பிக்சர்ஸ் தெரிவித்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்பே கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்தது. இந்த படத்தின் ஆடியோ விழா பற்றி தகவல் வைரலாகிறது. அதாவது ஆடியோ விழாவை சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வைக்க சொல்லி இருக்கிறாராம் ரஜினி சார் அவர்கள். அதுவும் இந்த மாதம் கடைசியில் ஆடியோ விழா நடைபெற உள்ளதாம். இந்த படத்தின் இரண்டாம் பாடலை ரஜினி சார் அவர்கள் பாடி உள்ளதாக அனிருத் தெரிவித்துள்ளார். ரஜினி சார் அனிருத் சேர்ந்து பாடும் இந்த பாடல் படத்தின் முதல் பாடலாக வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இப்படம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விடுமுறையை டார்கெட் செய்து வெளியிடப்படும் என ஒரு தகவல் உலா வருகின்றன. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்றைய தினம் வேறெந்த பெரிய படமும் வெளியாகவில்லையாம். எனவே கூலி திரைப்படத்தை சோலோவாக வெளியிட்டு வசூலில் மிகப்பெரிய சாதனையை செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. கண்டிப்பாக சோலோவாக கூலி திரைப்படம் வெளியாகும் பட்சத்தில் இப்படம் 1000 கோடி வசூலை தொடவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றது. ரஜினி சாரின் போர்ஷன்ஸ் ஏற்கனவே முடிவடைய சில வாரங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இப்படத்தின் டீசர் கடந்த மாதமே வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் சொன்னபடி டீசர் வெளியாகவில்லை. அதனைத் தொடர்ந்து நேற்று சன் பிக்சர்ஸ் கூலி படத்திலிருந்து ஒரு அப்டேட் வெளியாக இருப்பதாக அறிவித்தது. எனவே அந்த அப்டேட் என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் அலசி ஆராய துவங்கிவிட்டனர். அநேகமாக ஏப்ரல் 14ஆம் தேதி கூலி படத்திலிருந்து அந்த முக்கியமான அப்டேட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரிலீஸ் தேதியுடன் கூடிய படத்தின் டீசர் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிகின்றது. கூலி திரைப்படத்தின் டீசர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்படுகின்றது. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு மட்டுமல்லாமல் சன் டிவி துவங்கிய நாளும் கூட. எனவே ஸ்பெஷலான அந்த ஒரு நாளில் ரஜினி சார் நடிக்கும் கூலி படத்தின் முக்கியமான அப்டேட்டை வெளியிட படக்குழு தயாராகி உள்ளது. கடந்த மாதமே லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு கூலி திரைப்படத்தின் டீசர் வெளியாகும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் அவ்வாறு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் இம்முறை கண்டிப்பாக கூலி டீசர் வெளியாகும் என நம்பப்படுகின்றது. அதனுடன் படத்தின் ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.